நம்ம அஜஸ்ஸரோட நடிப்புல மகுத்திருமணி இயக்கத்துல லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்புல உருவாகி உள்ள விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல அஜஸ்ஸரோடு அர்ஜுன் ஆரவ், த்ரிஷா, ரெஜினா உள்ளிட்ட பலருமே நடிக்கிறாங்க. ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ண இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்க. இதனை அதிகாரப்பூர்வமாக லைக்கா புரொடக்ஷன் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதனடுத்து அஜஸ்ஸர் நடிக்கும் அடுத்த படத்தை உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. அஜித் கார் ரேஸ்ல கலந்து கொண்டு அக்டோபர் மாதம் தான் சினிமாவிற்கு திரும்ப இருக்காரு. அப்போது அவர் நடிக்கும் படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க விஷ்ணுவர்தன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண இருக்காரா. இதற்கான பேச்சுவார்த்தை அண்மையில தான் நடைபெற்றதாகவும் அஜித் இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு தான் கால் ஷீட் கொடுத்துள்ளதாகவுமே செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆகையால AK 64வது படத்தை இந்த காம்போ தான் இயக்க போறாங்க அப்படின்றது உறுதியுமே ஆகிருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷன்ல அஜித் பில்ல ஆரம்பம் ஆகிய 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. 2 படங்கள்லயுமே அஜித் வித்தியாசமான கோணல்ல செம்ம கிளாஸாக காட்டியிருப்பாரு நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள். ஆகையால இவங்களுடைய கூட்டணியை எதிர்பார்த்து எக்கச்சக்க ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்களுடைய காம்போவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.